இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31:30. அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. எரேமியா 31:30. அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இந்த அருமையான வசனத்திலே ஒரு முக்கியமான பெயரை பார்க்கிறோம். அது என்ன பெயர்னாக்கா திராட்சை காய் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பிரசங்கிக்கும் போது அல்லது நம்முடைய ஊழியக்காரர்கள் நமக்கு பிரசங்கிக்கும் போது திராட்சை பழம் இல்லாட்டி திராட்சை செடி இல்லாட்டி திராட்சை கொடி இதைத்தான் பேசுவோம். பெரும்பாலும் திராட்சை பழத்தை குறித்த செய்தி தான் நமக்கு நிறைய உண்டு. ஆனா இங்கு திராட்சை கொடியை குறித்து அல்ல, திராட்சை பழத்தை குறித்து அல்ல, திராட்சை காய் என்கிற அருமையான ஒரு பகுதியை பார்க்கிறோம். இந்த திராட்சை காய் என்றால் என்ன? இந்த திராட்சை காய்க்கும் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த திராட்சை காய் என்பது வேதத்தில் எதை விளங்க காட்டுகிறதா இருக்கிறது என்பதை நாம் ஜெபத்தோடு கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த திராட்சை காய் என்பது சொல்ற வேதத்திலே எல்லா இடத்திலும் சொல்லப்படவில்லை. எரேமியா மற்றும் எசேக்கியேல் ஆகிய 2 புஸ்தகத்துல மட்டும்தான் இந்த திராட்சை காய் என்ற வார்த்தை வருது. எரேமியா மற்றும் எசேக்கியேல் 2 புஸ்தகத்தில் மட்டும். அதிலே இந்த எரேமியா மற்றும் எசேக்கியேல் 2 புஸ்தகத்திலே திராட்சை காயை குறித்து 3 வார்த்தைகள் தான் இருக்கிறது. இந்த 3 வசனத்திலே ஒரு வசனத்துக்கு ஒரு முறை என்று சொல்லி 3 முறை வேதத்திலே இந்த திராட்சை காயை குறித்து சொல்லப்பட்டது. இப்போ இந்த திராட்சை காயை குறித்து சொன்னது யார் என்பதை முதலாவது கவனிங்க. முதலாவது எரேமியா தீர்க்கதரிசி, 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த 2 தீர்க்கதரிசிகள் வாய் மூலமா தான் இந்த திராட்சை காயை குறித்து தீர்க்கதரிசனம் வந்திருக்கு. இதிலே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன திராட்சை காயை கொடுத்து நாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன திராட்சை காய் என்பது மனுஷனுடைய சரீர வாழ்க்கையை குறிக்கிறது. பூமிக்குரிய ஜீவியத்தை படம்பிடித்து காட்டக்கூடியதா இருக்கிறது. 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த திராட்சை காயை குறித்து சொல்லியிருக்கு. எசேக்கியேல் சொன்னது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, ஒவ்வொரு தேவ மனுஷன் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்களை காண்பிக்கிறதா இருக்கு. ஏனென்று சொன்னா எரேமியாவின் தீர்க்க தரிசனம் எல்லாமே மனுஷன் செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், எதிர்த்து பேசுதல், ஊழியக்காரனை அடித்தல், ஊழியக்காரனை தண்டித்தல், ஊழியக்காரர்களுக்கு அடங்கி போகாதது, இதுதான் எரேமியா புஸ்தகம் முழுவதும் இருக்கு. நான் சொன்ன அத்தனையும் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான கிரியைகள். ஆனா அது அப்படியே நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு வந்தா, எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகமானது ஆவியை குறித்து இருக்கிறது, ஆத்மாவை குறித்து இருக்கிறது, பரலோகத்தை குறித்து இருக்கிறது, ஆவியின் மண்டலத்தில் நுழைவதை குறித்து இருக்கிறது, ஆவிக்குள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது குறிக்கிறது, ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிற அனுபவம் இருக்கிறது, ஆவியானவரால் சுந்தர தரிசனம் காண்கிற அனுபவம் இருக்குது. எசேக்கியேல் புஸ்தகம் முழுவதும் ஆவிக்கிறது. அப்படியானால்
இந்த திராட்சை காய் என்பது ஒரு பக்கத்துல மனுஷனுடைய பூமிக்குரிய ஜீவியத்தையும், மறுபக்கத்துல ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய ஆவிக்குரிய மகிமையின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நீங்க ஒரு கொய்யா காய், அதுக்கு பேரே கொய்யா காய் என்று சொல்லுவோம். ஆனா அது கொய்யா காயா இருந்தாலுமே போன உடனே 1 கிலோ கொய்யா காய் என்று சொல்லாம பாதி கொய்யா பழமா வேணும், இல்லாட்டி நல்ல பழுத்த கொய்யா பழம் கொடு அப்படின்னு. அப்ப காயை விரும்புவதை விட நல்ல பழத்தை விரும்புறோம். அதே போல சீசன் டயத்துல நமக்கு நல்ல மாங்காய் கிடைக்குது. கிளிமூக்கு மாங்காய் இருக்குது, ரஸ்தாலி மாங்காய் இருக்குது, நான் சொல்ற பலவிதமான மாங்காய்கள் இருக்கு. ஆனாலும் சொல்ற மாங்காய் மூலமா தான் மாம்பழம் வந்தாலும் நாம் கடையில போய் மாங்காய விரும்பி ரொம்ப ஒண்ணு அள்ளி வாங்குறது கிடையாது. பழத்தை தான் வாங்குறோம், விரும்புவோம். காய் என்பது எப்பயாவது ஏதாவது சில நேரத்துலதான் வாங்குறோம். அப்ப பழம். இப்போ இந்த சொல்றோம் அத்திப்பழ திராட்சை காய் என்பது ஒரு பழுக்காத ஒரு அனுபவமா இருக்கிறது. நல்ல சொல்ற புசிப்புக்கு ஏதும் இல்லாத ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது திராட்சை காய். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த திராட்சை காய் என்பது சொல்றோம் பலவிதமான அர்த்தங்களை, பலவிதமான கிரியைகளை விளங்க காட்டுவதாய் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி இன்னைக்கு நமக்கு ரொம்ப நேரம் இல்லாதபடினால் எனக்கு ஆவியானவர் கொடுக்கிற பலத்தின்படியும் கிடைக்கிற நேரத்தின்படியும் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் இந்த திராட்சை காயை குறித்த சில காரியங்களை நான் சொல்லி விடுகிறேன். முதலாவது, இந்த திராட்சை காய் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். 31:30. அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். இங்கு இந்த திராட்சை காய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அக்கிரமத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த அக்கிரமத்தின் அனுபவம், அக்கிரமத்தின் ஜீவியம் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லுவதை விட அக்கிரமத்தின் ஜீவியமானது நிறைய பெருகிடுச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அக்கிரமத்தின் நிமித்தமே என்று அந்த வசனம் சொல்லுது. அக்கிரமத்தின் நிமித்தமே என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் யார் யார் என்னெல்லாம் செய்ய முடியும்? எந்த கிரியை நடப்பிக்க முடியும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 39:1. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுவீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயே. இங்கு திராட்சை காய் என்பது முதலாவது அக்கிரமத்தை, ஜீவியத்தை காண்பிக்கிறது. இந்த அக்கிரமம் என்பது எப்படி இருக்கும்னாக்கா, அந்த சங்கீதம் 39:1 சொல்லுகிறது, யாருடைய ஜீவியத்துல அதிக அக்கிரமம் காணப்படுகிறதோ அவங்களுடைய ஜீவியம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களுடைய தராதாரமானது ஒரு பொட்டு அரிப்பை போல வடிவை கர்த்தர் நல்லவன் பொட்டரிப்பை போல அழிவை உண்டு பண்ணுகிறேன். அப்போ இந்த பொட்டரிப்பு என்பது எதை குறிக்க தெரியுமா? தன் வடிவத்தை இழந்து போகிற அனுபவம். சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பூமாரி இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வாதீனமா அமைதியா இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல தெய்வீக சுபாவம் போல காணப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசினாலோ, அவங்களோட மனம் திறக்கத்துக்கு காரணமா இருந்தாலோ, அவர்கள் மனம் இருதயம் உடைந்து சொல்லுவார்கள், நான் வடிவத்தை இழந்து போன பொட்டரித்து போன அனுபவம்.
இந்த பொட்டரிக்குதல் என்றால் என்ன சகோதரி சகோதரிகளே? ஒரு மனுஷனுடைய நல்ல வஸ்திரம் இருக்கிறது, திடீரென்று பார்த்தா அந்த வஸ்திரம் ரொம்ப பழசான உடனே அதுல ஆங்காங்கு சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத அல்லது ஒரு ஊசி முனை நுழையக்கூடிய சின்ன சின்ன ஓட்டை இருக்கு. அந்த எடுத்து அந்த வஸ்திரத்தை நல்லா உதறிட்டு கொஞ்சம் ஓங்கி இழுத்தோம்னா அங்கேயும் இங்கேயும் டாரா கிளி. அப்போ நல்ல ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு துணி, அப்படியே அது எந்த விதமான பூச்சி கடிக்கல, பெருசா விஷம் வாயல ஒண்ணுமல்ல. ஆனா ரொம்ப நாள் ஆனதுனால ஓட்டையா விழுந்துருது, தூக்கி உதறி இழுத்தாக்க டர்ன்னு அங்கேயும் இங்கேயும் கிளி. இதுக்கு பேத பொட்டரிக்கப்படுகிறார். சாட்சிக்காய் என்பது அக்கிரமத்தை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்தில அக்கிரமம் இல்லை என்று ஒருவரும் ஒரு காலம் சொல்லவே முடியாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது எந்த ஊழியக்காரராய் இருந்தாலும், எந்த பெரிய தேவ மனிதர்களாய் தீர்க்கதரிசியா இருந்தாலுமே, கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு அக்கிரமம் இருக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 39 அதிகாரம் 23 வசனம். எசேக்கியேல் 39:23 சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தர் நல்லவே. ஒரு அந்த அக்கிரமம் உள்ளே வந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் போய் சேர வேண்டிய கானானை அடையக்கூடாதபடிக்கு அவர்கள் சுற்றக்கூடாத இடத்தெல்லாம் சுற்றி சிறைச்சாலையில அடிமைகளை வேலை வாங்குவதை போல இவங்க அலைஞ்சி ஒளிஞ்சு போனாங்க. காரணம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் சிலருக்குள், எல்லாருக்குள்ளும் என்று சொல்ல முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது, சிலருக்குள் காணப்பட்ட அக்கிரமம் அவர்களை பொட்டு அரிப்பை போல அப்படியே கர்த்தர் நல்லவே அரித்து போட்டது. அதனால வனாந்தரத்திலே மறித்தார்கள், பிரயாணத்திலே மறித்தார்கள், தங்கும் இடங்களிலே மறித்தார்கள். பலவிதமான போராட்டங்கள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல திராட்சை செடியா இருக்கலாம், திராட்சை கொடியா இருக்கலாம், திராட்சை பழமா இருக்கலாம். ஆனா திராட்சை காயா இருக்கிறோம் அப்படின்னாலே அது நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிற அளவுக்கு மீறின சில அக்கிரமங்கள். அந்த அக்கிரமத்தை நாம் அறிக்கை செய்து விட்டால், அல்லது அந்த அக்கிரமத்தை ஆண்டவரே நீர் அறிவி என்னை அதை விட்டு விளக்கும் என்று கேட்டால், எல்லா நீதிக்கும் இறங்குகிற நியாயாதிபதியாகிய கர்த்தர் இறங்கி எந்த அக்கிரமத்தினின்றும் கர்த்தர் நம்மை திசை திருப்ப மாற்றி அமைக்க வல்லது. அப்ப நம்முடைய வாழ்க்கை திராட்சை காயா இருக்காது, நல்ல திராட்சை கொடியா மாறும், நல்ல செடியா மாறும், நல்ல பழமும் கொடுக்கிறவர்களாய் மாறும். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். பைபிள்ல அக்கிரமத்தினால் நிறைந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் அந்த அக்கிரமத்தை குறித்து சோத்திரம் கர்த்தர் நல்லவே ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் வேதத்திலே காண்பிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த அக்கிரமத்தினால் அடிப்பட்ட மனுஷனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது நம்முடைய ஜீவியத்துக்கு ஒரு மாதிரியும் எடுத்துக்காட்டுமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவே. தேவனுடைய கிருபையும் தயவும் மகிமையும் உண்டாவதாக. ரோமர் புஸ்தகம் 6 அதிகாரம் 19 வசனம். ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்ததை போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். இங்கு சோத்திரம்
ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். அப்படின்னா ஒரு ரோம சபையே அங்கு ஒரு அக்கிரமத்துக்கு அடிமைப்பட்டதா இருந்திருக்கு. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தில் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் தீர்க்கதரிசனம். ஆனா அது எப்போ நிறைவேறிச்சுன்னா, இந்த 2000 ஆண்டு, 2020 ஆண்டு, 2024 ஆண்டு, இந்த வருடங்கள்ல தான் இது இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு. ஏன்னா நிறைய சபைகளே அக்கிரமத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. காரணம், அவர்கள் திராட்சை காய்களை தின்கிறவர்களா இருக்கிறார்கள், திராட்சை காய்களை உபயோகிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு திராட்சை பழம் தேவையில்லை. திராட்சை பழம் என்றால் எது? அது யாரை குறிக்கிறது? நல்ல முதிர்ந்த போதகர்கள், வயது மூத்த தெய்வ மனிதர்கள், அனுபவத்தோடு பேசுகிறவர்கள், முகதாட்சியமே பார்க்காம ஆணாயிருந்தா ஆணுக்கேற்றபடி, பெண்ணாயிருந்தா பெண்ணுக்கேற்றபடி தவறுன்னு சுட்டி காண்பிக்கிற இப்படிப்பட்ட திராட்சை பழங்களாகிய போதகர்கள், ஊழியர்களை இந்நாட்கள் சபையானது புறக்கணிக்கிறது. காரணம், அங்க அவங்க விரும்புறது மசோத்திரம் திராட்சை பழங்களை அல்ல, திராட்சை காய்களை. எங்கிட்ட கடிச்சாலும் அது கடிக்கிற மாதிரி இருக்கணும், பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு இருக்கணும், இருக்கிற இடமும் செடியா இருக்கணும். ஆனா அந்த திராட்சைக்காய் வயிற்றுக்கு நல்லதா, உடலுக்கு நல்லதா, ஜீவியத்துக்கு நல்லதா என்பதை யோசிப்பது கிடையாது. திராட்சை பழங்களாகிய மூத்தோரை, முதியோரை, முதிர்ந்த போதகர்களை, ஊழியக்காரர்களை இன்னைக்கு நிறைய பேர் அங்கீகரிக்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவே. அப்ப திராட்சை காய் என்பது இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின்படி அது அக்கிரமத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த திராட்சை காய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 2வது வசனம் வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு இந்த திராட்சை காய் என்பது இரண்டாவது எதை காண்பிக்கிறது? அது பழமொழிக்கு சொத்திரம் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பழமொழி. இந்த பழமொழி என்பது என்ன? என்னையா சொல்றீங்க? ஒரு திராட்சை செடியோ திராட்சை காய கொண்டு போய் பழமொழியோடு ஒப்பிட முடியுமா அப்படின்னாக்கா, அது நான் சொல்லல, வசனம் சொல்லுது. திராட்சை காய் என்பது ஒரு காலத்துல அந்த மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த பழமொழிக்கு ஒப்பானதான் திராட்சை காய். சரி, திராட்சை காய் என்றால் பழமொழின்னு சொன்னேன். இப்ப பழமொழி என்றால் என்ன? பழமொழி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதற்கேற்ற கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கு பழமொழிக்கு ஆண்டவர் ஒரு அச்சாரத்தை போறார் பாருங்க. பழமொழிக்கு போய் ஆண்டவர் போற அச்சாரம் என்னன்னா, பழமொழி என்றாலே அது மெய்யானது என்று அர்த்தமா. எனது வசனம் சொல்லுது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி. பழமொழி என்பது பொய்யானது கிடையாது. பழமொழி என்பது ஏதோ வாய் ஜவடால் கிடையாது. பழமொழி என்பது ஏதோ வார்த்தை தெரியாம உபயோகிப்பது கிடையாது. பழமொழி என்றாலே அது மெய்யானது, வாழ்க்கையில உள்ளது, ஜீவியத்துல உள்ளது, அது தத்துவம் நிறைந்தது, அடுக்கு சொல் நிறைந்தது.
அதுக்கு முன்னாடி இந்த பழமொழிய ஆண்டவர் எதுக்கு ஒப்புறார் பாருங்க, 2 மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார். 2 மிருகம் எதுனா, ஒன்று நாய், மற்றொன்று பன்றி. இந்த நாய் என்பது எதை குறிக்கிறது, பன்றி என்பது எதை குறிக்கிறது? திராட்சை காய் என்று சொன்னால் 2வதாக அது பழமொழி. அந்த பழமொழி என்பது எதை குறிக்கிறது? ஒன்று நாயையும் 2வது பன்றியையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த நாயின் அனுபவம் எது? வேதம் சொல்லுகிறது, நான் இன்றைக்கு சொல்லுகிற சத்தியம் உங்களுக்கு கடினமாய் இருக்கலாம், அல்லது நம்ம பாஸ்டர் இப்படிலாம் பேசுனது இல்லையே என்று நினைக்கலாம். கிருபையை முன்னிட்டும் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுவேன், நான் உட்கார்ந்து யோசித்து இன்னைக்கு இதை பேசணும் எடுத்து எழுதி வந்தது கிடையாது. நான் வந்த மாத்திரத்துல கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை என் சுயமான இணை துணை வசனங்கள்ல சேர்க்காம அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போட்டு. இப்போ இந்த நாய் என்பது எதை குறிக்கிறது? வேதத்திலே ஒரு நாயை குறித்து சொல்லி இருக்கிறது, கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கொலைக்க மாட்டாத நாய், திராட்சை காய் என்பது அது பழமொழி. பழமொழி என்பது 2 காரியத்தை குறிக்கும். ஒன்னு நாயை குறிக்கும், இன்னொன்று பன்றியை குறிக்கும். இந்த நாய் என்பது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்பி திரிகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், ஓசத்துற நித்திரை பெரிய. ஒரு நாயை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் எத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஒண்ணு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 2வது, கண்ணு தெரியாத குருடர்கள். 3வது, கொலைக்கவும் தெரியாது. 4வது, ஊமையானவர்கள். 5வது, சுத்திர துன்மார்க்கமானவர்கள். 6வது, புலம்புகிறவர்கள். 7வது, படுத்துக் கொள்ளுகிறவர்கள். 8வது, எப்போதும் நித்திரை, தூங்கிக் கொண்டே இருக்கிறவர்கள். இப்போ நாயை குறித்த இப்படிப்பட்ட சத்தியங்களை இல்ல இவ்வளவு விளக்கத்தை இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி இருக்காங்களான்னு எனக்கு தெரியும். பொதுவாகவே கிறிஸ்தவ உலகத்துல பயன்படுத்தப்படுகிற ஒரே நாய், நாயானது தான் கக்கினதை திரும்ப தின்னுமா போல, அதுதான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இங்கு பழமொழி என்று சொல்லப்படுகிற கர்த்தர் நல்லது அந்த திராட்சை காயை குறித்து சொல்லும் போது நாய், இந்த நாயை குறித்து சொல்லும் போது இங்கு பயங்கரமா கர்த்தர் சொல்றார். இது உண்மை என்னன்னா, ஒரு முறை கோயம்புத்தூர்ல ஃபுல் காஸ்பல் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான நல்ல உபதேசம் உள்ள ஒரு சபை. அவங்க ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க, முகத்துக்கு பவுடர் போட மாட்டாங்க, அப்புறம் ரொம்ப எண்ணெய் தைக்க மாட்டாங்க, கலர்ஸ் ட்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, காலுக்கு செருப்பு காசு போட மாட்டாங்க. அப்படி பயங்கரமான ஒரு உபதேசம் உள்ள, தனக்குத்தானே கட்டுப்பாடு உள்ளவர்கள். அந்த சபையிலே கன்வென்ஷன் கூட்டத்திலே செய்து கொடுக்க அழைக்கப்பட்டிருந்த 3 நாள் கூட்டம். அதுல 2வது நாள் அவங்களுடைய ஐக்கியத்துல பொதுவான பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இல்லாம அந்த ஃபுல் காஸ்பல் டினாமினேஷனை சேர்ந்த அவங்களுடைய போதகர்களுக்காக ஒரு போதகர் கூட்டத்தை வச்சிருந்தாங்க. அந்த போதகர் கூட்டத்துக்கு அந்த ஸ்தாபனத்தை, அந்த டினாமினேஷனை சார்ந்த எல்லா போதகர்களும் வந்திருந்தாங்க, அவங்க மனைவிமார்களும் வந்திருந்தாங்க. அதிலே சில சகோதரிகள் அன்னகிகளாகவே இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். வெளியில இருக்கிற ஊழியக்காரர்ல அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற மூத்த போதகர், நல்ல வயதிலும் மூத்தவர், அனுபவத்துல மூத்தவர், வசனத்துல தேறினவர், நிறைய சொல்ல அவர்கள்.
ஆனா அவர் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது சொன்னார், இதைத்தான் சொல்ல, குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுடைய சுபாவம் என்னன்னு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க காவல்காரர்கள், ஊழியக்காரர்கள், ஆனாலும் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரர்கள். அப்புறம் கண்ணு இருக்கு, அவங்களுக்கு தரிசனம் பார்க்க தெரியாது, அவங்க சுத்திர குலைக்க மாட்டாது, நல்ல சத்தமா தைரியமா சுவிசேஷம் பேச மாட்டாதவர்கள், ஒன்று அறியாதவர்கள், பைபிளை பத்தி ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு பைபிள்ல ஒண்ணுமே தெரியாது, ஊமையானவர்கள். எங்கே வெளியில போய் சுவிசேஷத்தை சொல்லுனாக்கா அங்க போக மாட்டாங்க, மேடையில மட்டும் பேசுவாங்க, தூக்க மயமானவர்கள். இவங்களும் தூங்கி கூட்டத்துக்கு வர்றவங்களும் தூங்குறவங்க, புலம்புகிறவர்கள். பைபிள்ல ஒரு தலைப்பு எடுப்பாங்க, வேற தலைப்பு போயிருவாங்க, ஒரு வசனம் எடுப்பாங்க, வேற வசனத்தை பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் புலம்புகிறவர்கள். அப்புறம் சொல்றோம், அவங்க படுத்துக் கொள்ளுகிறவர்கள். அவங்க வெளியில போறதோ வர்றதோ, ஜனங்களை சந்திக்கிறதோ, கைப்பிரதி கொடுக்கிறதோ அல்லது ஊழியத்துக்கு திட்டமிடுவதை விட அவங்க நிறைய நேரம் சொல்றோம் தங்க படுக்கையை அலங்கரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த படுக்கையில ஒரு சுகத்தை காண்பாங்க, நித்திரை பெரிய சொல்லிட்டு பயங்கரமா இந்த வசனத்தை வச்சு அப்படி பேசி நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு விசேஷத்தை பிரசங்கியாரோ அழைக்கப்பட்டிருக்கேன், நானும் இருக்கிறேன் தெரியும். ஆனாலும் அவர் பயப்படல, யோசிக்கல. அப்போ ஆனால் அந்த வசனத்தை வச்சு எவ்வளவு தெளிவா நாயை குறித்து எல்லாம் பேசிட்டு கடைசியா எல்லாத்தையும் ஜோமன சொன்னார். எல்லாரும் முழங்கால் போடுங்க, நானும் உங்க ஊழியம் தான், நீங்களும் என்னுடைய ஸ்தாபனம் தான், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், இப்போ முழங்கால் படிக்கிறோம், முழங்கால் படி ஜெபிப்புன்னு சொன்னாங்க. நான் உண்மையாவே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். என்னன்னாக்கா, இவ்வளவு பெரிய மனுஷன், மூத்த ஊழியக்காரி, இத்தனை ஊழியக்காரில கூட்டி வச்சுட்டு இந்த நாய் அந்த நாய், அந்த இப்படி நாய் அப்படி நாயின்னு சொல்றாரு. இன்னைக்கு முடிஞ்ச உடனே ஏதோ ஒண்ணுதான் நடக்க போகுது, வெளியில இருக்கிறதெல்லாம் வருதோ இல்லை, இது ஒவ்வொன்றுமே வெளியில இருக்கிற மாதிரி மாறப்போகுது சொல்லி நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா ரொம்ப ஆச்சரியமான காரியம் பிரமித்தது என்ன தெரியுமா, அந்த செய்தி முடிச்சுட்டு அவர் ஜோம் பண்ணுவன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த ஊழியக்காரர் எல்லாரும் ஜெபிச்சது மாத்திரம் இல்ல, நான் கண்ணால பாக்குற மனம் உடங்கி கண்கள்ல கண்ணீர் வர தேம்பி அழுது அறிக்கையிட்டு அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் முட்டியை போட்டு 2 கையை தூக்குறாரு, இன்னொருத்தர் முட்டியை போட்டு நெத்தியை கொண்டு போய் தரையில் இடிக்கிறாரு, இன்னொருத்தர் அப்படியே ஆண்டவரே என்று பைபிளை தூக்கி காட்டுறாரு. யாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம ஆளாளுக்கு அப்படியே உடஞ்சி நொறுங்கி கத்தட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அந்த ஜெபம் அப்படி ரொம்ப நேரம் போனது. அது ஒரு பலத்த அசைவு தான், பெரிய கிரிய தான். ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி, இவங்க எல்லாமே நல்ல மெச்சூரிட்டி பாஸ், பிரசங்கித்தவர் மட்டும் கிடையாது. அவங்க ஊழியத்தை 28 வருஷமா இருக்காங்க, 32 வருஷமா இருக்காங்க, 50 வயசுல இருக்காங்க, 65 வயசுல இருக்காங்க, 35-40 வயசுல இருக்காங்க. அப்ப இவ்வளவு கேட்டுக்கிட்டு எப்படி இவங்களால ஜெபிக்க முடிஞ்சுச்சு, அதெல்லாம் கேட்டு எப்படி பொறுமையா இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம். அப்பதான் நான் தெரிந்து கொண்டேன், இந்த பழமொழி என்பது அந்த திராட்சை காய் என்பது பழமொழியை குறிக்கிறது. பழமொழி என்பது ஒன்று நாயையும் 2வது பன்றியை குறிக்கிறது. அந்த நாய்க்குள்ள இவ்வளோ பெரிய சத்தியம் இருக்கிறது. அது சத்தியமா இருந்ததுனால தான் ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்மை குறித்து வெளியிலேயோ எங்கேயோ உங்க சபையில கூட, உங்க போதகர் கூட, உங்க ஊழியக்காரர் கூட கோபத்தோடய பேசிடலாம். இல்லாட்டி வாய் சொத்துறோம், வாய் ஜாலத்தினால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கூட பேசிடலாம். இல்லாட்டி ஜாடமாடையா உங்களையே பேசுறதா இருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு ஊழியக்காரனா தகப்பனா சொல்லி கொடுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சகிக்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத எதிரான சத்தியம் என்ற பேர்ல குத்துகிற ஈட்டி வந்தாலும் ஒண்ணு கையை நீட்டி ஈட்டிய பிடிக்கணும், இல்லாட்டி நெஞ்ச திறந்து காட்டி முடிஞ்சா குத்துன்னு சொல்லி விட்டு கொடுத்தணும். அதை விட்டுட்டு நாம் இங்கிருந்து அம்பு அனுப்புறதோ இல்லாட்டி கடப்பாறை எறிகிறதோ கூடாது.
ஏன்னு சொன்னாக்கா அவங்க பேசினவர்கள் ஒருவேளை கோபத்துல பேசியிருந்தா கோபத்துக்கு தண்டனையை கத்து கொடுப்பார். செய்தி கொடுத்தவங்க யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு காய்மகார பகையோடு இதை சொல்லி இருந்தா அதை கேட்டு சிற்றைய கத்துறவர்கள் கொடுப்பா. இப்படி நிறைய காரியம் கத்த நல்லவை. அப்போ நாம் கேட்கிறவர்கள் என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராய் நம்ம ஊழியக்காரரே, நம்ம போதகரே, நம்ம சபைக்கு வந்த விசேஷித்த பிரசங்கியாரே நம்மளை பத்தி முழுசா தெரியாம அவர் ஏதோ வானத்துல சிலம்பம் பண்றாரு, சொல்லக்கூடாது சொல்றாருன்னா நம்ம அதுக்குன்னு எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ அது குற்றம் சாட்டுகிறவர்களாகவோ அதற்கு எதிர்மறை காட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் ஒன்றும் தெரியாததை போல ஏற்றுக்கொண்டு அப்படியே இருந்துட்டு அவங்க இருக்கும் போதே நம்ம கண்ணை மூடி அழுது ஒப்பு கிடத்தி, ஆண்டவரே நான் அப்படி இல்லை என்பது உமக்கு தெரியும், உத்தமத்தில் என் கைகளை கழுவுகிறேன் என்பது உமக்கு தெரியும், நீ தராசிலை நிறுத்து பார்த்தால் நான் குறைவா இல்லை என்பது உமக்கு தெரியும், ஆனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கிறது, ஒருவேளை என்னிடத்தில் அப்படிப்பட்ட தவறுகள் இருந்தா, திராட்சை காய் இருந்தா, இடத்துல பழமொழி இருந்தா என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்க தாழ்ந்து உபவாசித்து பாருங்க, தாழ்ந்து ஜெபித்து பாருங்க, அது நல்ல சகித்து வெளியே வந்து பாருங்க, அதற்கு கிடைக்கிற பலனே ரொம்ப அதிகம். நான் காரியத்தை சொல்லக்கூடாது, வேற வழி இல்லை, சத்தியத்தை வெளிப்படையா பேசுறதுனால நான் சொல்றேன். இந்த சொல்ல போற காரியத்துல நான் சந்தோஷப்பட்டு சொல்ல, அதையும் ஆவியான அறிவார் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுக்கா சொல்றேன். நான் சொன்னேனே, இந்த திராட்சை காய் என்றால் பழமொழி, பழமொழி என்றால் ஒன்று நாய், இரண்டாவது பன்றி. நாய் என்றால் என்ன என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 56:10 வச்சு 8 காரியத்தை சொன்னேன். இதையும் ஒரு ஊழியக்காரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அப்படி பேசுறான்னு சொன்ன பாருங்க. கொஞ்ச நாள் கூட ஆகல, அந்த பிரசங்கம் பண்ணின ஊழியக்காரரும் இன்னொரு மூத்த ஊழியக்காரர் காலையில பைக்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு வாகனம் வந்து மோதி ஸ்பாட்லயே 2 பேர் அவுட். இப்போ இங்கதான் கவனிக்கணும், நீங்க எப்படி பேச பற்றி. நாங்கெல்லாம் பொண்டாட்டியை விட்டுட்டு, புருஷனை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, இல்லாட்டி அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு வந்திருக்கோம். எங்களை நீங்க பேசலாமா அப்படியா இப்படி இருந்தாக்கா அந்த இடத்துல நாம் தான் மீறுதலுக்கு ஆளாகி இருந்திருப்போம். ஆனா அங்க சகிக்கிறவர்கள் சகித்த போது, ஆனால் அது பேசுனது சரியோ தவறோ தெரியல, அந்த ஊழியக்காரருடைய முடிவு வெகு சீக்கிரத்திலேயே வந்தது, அது அகால மரணமாய் வந்தது. அப்போ இதனாலதான் நான் நம்ம ஊழியத்துல சொல்றேன், நாம் யாரையும் உதாசீனப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ யாரை குறித்து குற்றம் சாட்டவோ தவறாய் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் அவங்க தவறு செஞ்சா செய்யட்டும், நம்முடைய நீதியை பார்த்து அவங்க மனம் திரும்பணும், நம்முடைய பேச்சு நம்முடைய சத்தியத்தை பார்த்து அவங்க உணர்த்தப்படணும், நம்முடைய ஜீவியம் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணுமே ஒழிய நாம் அதற்காக ஆயுதங்களை பயன்படுத்துவதோ நம்முடைய சக்தியை பயன்படுத்துவதோ, நான் உனக்காக முட்டிய போட்டு ஜோம் பண்றேன், நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் போய் முட்டி போடுறேன், ஆண்டவர் பாரு உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணிருவாரு சொன்னாலே அங்கு உங்களுடைய ஜெபம் நீதியின் ஜெபமாய் கிடையாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற, தாங்குகிற, சகிக்கிற தன்மை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். கடைசியா உன்னை சொல்லி நான் முடிக்கிற இந்த குறிப்பை, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். நான் அடைஞ்ச அவமானம், முகத்துக்கு முகமா நான் சந்திச்ச கேவலத்தை விட நீங்க ஒருத்தரும் அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டீங்க, கேவலப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் 1-2 ஊழியர்கள்ட்ட அல்ல, எத்தனையோ ஊழியக்காரர்கள் பார்த்திருக்கிறேன், ஊழியர்களோடு இருந்திருக்கிறேன். கர்த்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்சி சோறை தூக்கி கொண்டு போய் வெளியில போடும்போது எச்சி இலையெல்லாம் தனியா வச்சுட்டு, எச்சி இலைகள்ல இருந்த எலும்பையும் கறியையும் பொறுக்கி எடுத்து அதை கொண்டு வந்து வச்சு இது நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொன்ன ஊழியக்கார குடும்பம் எனக்கு தெரியுமில்ல. நான் இருந்த ஊழியக்காரர்கள் அப்படிதான் பண்ணாங்க.
ஒரு விருந்து முடிஞ்சோட எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே 50-100 பேருடைய இலை எடுக்கப்படுது. அந்த இலையெல்லாம் கொட்டக்கூடாதுன்னு வைக்க சொல்லிட்டு ஒரு ரகசியமா பின்னாடி போய் இலையில இருக்க எலும்புகளை கொண்டு வந்து அதை எடுத்து வச்சு சோறு சாப்பிட வச்சாங்க. இதுவும் நடந்து ஊழிக்கு. இதை விட ஒரு அவமானத்தை, கேவலத்தை, கொடுமையை இங்க சகிச்சிருப்பீங்களா? இல்ல. ஆனாலும் அந்த இடத்துலயும் நான் எதையும் பேசல. அப்பையும் தேவ சமூகத்துலதான் ஸ்தோத்தரிச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. நான் யாருக்குமே அந்த ஒரு காரியத்தை செய்திராதபடி, யாருக்கு செய்தாலும் எதை செய்தாலும் தரமானது செய்யணும். கொடுத்தா, தாங்குனா, செஞ்சா அது நல்லதா இருக்கும். நம்ம சீரோம் அப்படின்னு இருக்க, இது என்னோட ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னாக்கா எனக்கு கொடுத்தவர்கள் திராட்சை காய கொடுத்தாங்க. ஆனா நான் காய கொடுக்கணும்னு என் பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க உனக்கு திராட்சை காய கொடுத்தாங்க. மகனே, நீ அதை கொண்டு போய் அரிசிக்குள்ள வை, நீ அதை கொண்டு போய் பெட்டிக்குள்ள வை, நீ அதை நல்ல சாக்க போட்டு மூடி வை. அது ஒரு 2 நாள் 3 நாள் சில நாள் ஆகட்டும். அந்த காய் ஒரு நாள் பழுக்கும். அந்த பழுத்த பிறகு பழத்தை கொண்டு போய் கொடு. இல்லாட்டி நீ உன் ஜீவியத்தை மாத்தி திராட்சை செடியா மாறும் தான் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த காயையும் கொடுக்க நான் விரும்பினது கிடையாது. அது நல்லதா இருக்கட்டும். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, ஊழியக்காரர்கள் செய்யும்போது மட்டும் கிடையாது. என் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற நிறைய தெய்வ பிள்ளைகள் உண்டு. அவங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா 40-50 அணில் வரும். சொல்ற 20-30 மைனா வரும். ஒரு 40-50 சிட்டுக்குருவி வரும். இது நான் அவைகளை பிடிச்சு வச்சு வளர்க்கல. கொஞ்சம் தானியத்தை போடுவேன், ஒரு பிஸ்கட்டை நொறுக்கி போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது உள்ள வேண்டாத பழசு இருந்தா கொண்டு தட்டுல போட்டு வச்சிருவேன். அதுக்கு வருது அழகா சாப்பிடுங்க, ஒரே சத்தம். நான் தெய்வ சமூகம் சொல்லுவேன். எங்க வீட்டுல நான் ஒரு 5-6 பானையை கட்டி வச்சிருக்கேன். அந்த பானையில அந்த குருவிங்க வந்து உட்காந்து இது வரைக்கும் குறைஞ்சது 150-200 குருவிகளை குஞ்சு போட்டிருக்கும். குஞ்சு பொறுத்த ஒரு 200 குஞ்சுகளாவது வெளியே போயிருக்கும். மாசத்துக்கு 2 முறை அந்த சுத்திரம் பிரசவிக்கிற தன்மை இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப இதுகளுக்கெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதுதான் ஒரு தெய்வீக தன்மை. சின்ன 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 கிரியை. நீங்க உங்க வீட்டை வித்து கொண்டு வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் தியாகி கிடையாது. உங்க காரை கொண்டது அப்படியே சாவியை பாச கையில கொடுத்துட்டீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுதின ஜீவியத்துல, அனுதின வாழ்க்கையில, நடக்கையில, சுபாவத்தின் கிரியையில நாம் திராட்சை காய்களை கொடுக்கிறவர்களா இருக்க கூடாது. திராட்சை பழங்களை கொடுக்கிறவங்களா இருக்கணும். இந்த திராட்சை காய் என்று சொன்னாலே கடின இருதயம் என்பதையும் குறிக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் எப்படி இருக்குது? கடின இருதயமாத்தான் இருக்குது. சுத்திரம் பயங்கரமான முரட்டாட்டமா தான் இருக்கு. அப்ப நாம் திராட்சை காய்களாய் இருக்கவே கூடாது. அது தேவன் விரும்புவதும் கிடையாது. அது நல்ல கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகும் கிடையாது. கர்த்தர் நல்லவன். இப்போ பாருங்க, நான் சொல்லி முடிக்கிற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூசி போகும். இப்ப 30ஆம் வசனம் திராட்சை காயை குறித்து சொல்லுது, அக்கிரமத்தை குறித்து சொல்லுது, சாவை குறித்து சொல்லுது. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க, அங்க ஆண்டவர் பேசுற வார்த்தை பாருங்களேன். 31ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்க தெரிஞ்சது திராட்சை காய, ஆண்டவருக்கு செய்ய தெரிஞ்சது புது உடன்படிக்கை. இப்ப இதுல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க மனுஷனை போல இருக்க விரும்புறீங்களா, அந்த மனிதனையே சிருஷ்டித்த கர்த்தரை போல இருக்க விரும்புறீங்களா? நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைங்க, நான் எங்க அப்பா மாதிரியே இருப்பேன். நான் எங்க அம்மாவுடைய பிள்ளைங்க,
அம்மா மாதிரியே இருப்பேன். எங்க மாமா தான் என்னை தூக்கி வளர்த்தாரு, அதனால நான் மாமா மாதிரியே இருக்க விரும்புறேன். நீங்க அதெல்லாம் உங்களுடைய ரத்த தொடர்புகள், நீங்க அப்படி இருங்க. ஆனா இந்த உலகத்துக்கு நீங்க உங்களுடைய சுபாவம் என்ன சுபாவமாய் மாறப்போகிறது? மனுஷர்களைப் போல திராட்சை காய்களை கொடுக்கிற சுபாவமாய் இருக்க போகுதா, அல்லது கர்த்தராகிய தேவனை போல புது உடன்படிக்கையின் ஜீவியமாய் மாறப்போகிறதா? இந்த ரெண்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாய் வைக்கப்படுகிற மிக முக்கியமான பிரதான கேள்வி. ஆனாலும் நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையோடு ஒரு ஆலோசனை சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் காயாவே இருந்தாலும் உங்க குடும்பம் காயாத்தான் இருக்கு, எங்களுக்கே வழி இல்லை, எங்க நிலைமையே கஷ்டம், எங்க ஜீவியமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க குடும்பமே காயா நிரம்பி இருந்தாலுமே நீங்க யாருக்கும் திராட்சை காயை கொடுக்காதீங்க. கொடுத்தாக்கா உங்க பல்லெல்லாம் கூசி போகும். நீங்க திராட்சை காயை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அக்கிரமமா மாறி போகும். நீங்க திராட்சை காயை கொடுத்தீங்கன்னா அதுவே சாவையும் மரணத்தை கொண்டு வரும் பைபிள் சொல்லுது. அந்த திராட்சை காயை கொடுத்தா அதுவே பழமொழியா போயிடும். அப்போ தயவு செய்து நம்முடைய நிலைமை நல்லா இருந்தா நல்லது செய்யும். என் நிலைமையே நல்லா இல்லைன்னாக்கா நம்ம யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய வேண்டாம், அமைதிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா போதும். ஆனா தயவு செய்து யாருக்கும் திராட்சை காய்களை மட்டும் கொடுக்காதீங்க. மற்றவங்க பற்களை கூசி போக பண்ணாதீங்க. மற்றவங்களுடைய ஜீவியத்தை அக்கிரமத்துக்கு தள்ளுறதுக்கு காரணமா இருக்காதீங்க. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணணும். அந்த திராட்சை பழத்தை போல நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். திராட்சை பழத்தை போல நம்மளோட வாழ்க்கை மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஒரு திராட்சை பழத்தின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல வந்தாதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில வரும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த திராட்சையின் சுதந்திரம் நல்ல அருமையான அந்த திராட்சை பழத்தின் அனுபவம் வந்தாக்கா நம்ம நல்ல மோசத்திலும் உடன்படிக்கை பண்ணினவர்களாக மாறிடுவோம். தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறிடுவோம். அந்த திராட்சையின் ஜீவியம் அது நல்ல பலன் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த திராட்சை பழத்தின் அந்த ஜீவியம் நம்மளோட வாழ்க்கையில வரணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டோட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த திராட்சை பழத்தின் அனுபவத்தை தாங்க. நான் ஒவ்வொரு நாளும் திராட்சை பழமாக மாறணும். என்னோட வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை இன்னைக்கே தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம்.